ஹை ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுக்க போகிறோம். வாழைக்காய் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வறுக்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கினேன். ரவுண்டு ஷேப்பில் சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மெலிசாக இருந்தால் தான் சீக்கிரம் வேகும். நம்ம தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது, எண்ணெயிலே தான் வேக போகுது. அதனால் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 மசாலா இருந்தால் போதுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இந்த 2 மசாலா ஆட் பண்ணாலே போதும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணின்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடாயை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நிறைய ஆட் பண்ணணும் அப்படி கிடையாது, தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுடலாம். அப்படியே சும்மா கலரி விடணும். நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். மெயினாக அடுப்பு சிம்மில் வைக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வேகும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே கலறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு கை நம்ம கடாய் பிடிச்சிட்டு ஒரு கை கரண்டி வச்சு கலர்னா செல்லில் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரசத்துக்கு, தயிருக்கு, சாம்பாருக்கெலாம் சூப்பர் காம்பினேஷன்.